வெல்கம் பேக். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃபிசிக்ஸ் ஃபர்ஸ்ட் இயரில் வரக்கூடிய எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸில் உள்ள கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரியை பற்றியே பார்க்க போகிறோம். கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரிங்கிறது ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளானது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மெட்டல் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதில் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் வேலன்ஸ் ஷெல்லில் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக புரிய வைக்கணும் அப்படின்னா, ஒரு மெட்டல்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதை சுற்றி அந்த மெட்டலினுடைய கடைசி ஆர்பிட்டில் ஃப்ரீ எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? உள்ளுக்குள்ளே நியூக்ளியஸ் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜ். வெளியில் சுற்றி பார்த்தீங்கன்னா அவுட்டர் மோஸ்ட் அவுட்டர் மோஸ்ட் செல்லில் எலக்ட்ரான் சுற்றிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ இந்த எலக்ட்ரானுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா வேலன்ஸ் எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரானுக்கு பேர் தான் என்னென்னு வேலன்ஸ் எலக்ட்ரான். ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரியை ப்ரப்போஸ் பண்ணவர் சயின்டிஸ்ட் பேர் பி ரூடுங்கிறவர் தான் கிளாசிக்கல் எலக்ட்ரான் தியரியை நமக்கு ப்ரப்போஸ் பண்ணுறாரு. சரிங்களா? ரைட். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே நான் இப்போ தான் சொன்னேன், மெட்டல் கன்சிஸ்ட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான். வேலன்ஸ் எலக்ட்ரான்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ்னு சொல்லுவாங்க. அது மெட்டலை சுற்றி அவுட்டர் மோஸ்ட் செல்லில் சுற்றிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? சரி, ரைட். இதில் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் ஃப்ரீ எலக்ட்ரான் தியரி என்ன பேஸ் பண்ணி சொல்லுது அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரெண்டு விஷயத்தை மையமாக வச்சு சொல்லுது. ஒன்று வித் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இன்னொன்று வித்தவுட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஒரு மெட்டலுக்கு வித் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்தா என்ன நடக்கும்? ஒரு மெட்டீரியலுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு, ஒரு மெட்டலுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுக்கல அப்படின்னா என்ன நடக்கும்? சே ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு மைல்டு ஸ்டீல்னு வச்சுக்கிறீங்களேன். மைல்டு ஸ்டீலுங்கிற மெட்டலை உங்களுக்கு சப்ஜெக்டிவாக காட்டியிருக்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இதில் எலக்ட்ரான்ஸ் அப்படி சுற்றி உள்ளுக்குள்ளே இருக்குது, எலக்ட்ரான்ஸ் இருக்குது, சுற்றி இருக்கும். ரைட்டுங்களா? ஒவ்வொரு ஆட்டம்ஸை சுற்றி எலக்ட்ரான்ஸ் இருக்கும். நான் சும்மா எலக்ட்ரான்ஸை ஷோ பண்ணியிருக்கேன். ரைட்டுங்களா? இந்த எலக்ட்ரான்ஸை ஷோ பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு வித் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு இல்லாத நேரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக தாறு மாறாக உள்ளுக்குள்ளே மெட்டலுக்குள்ளே சுற்றிக்கிட்டே வரும். ஒவ்வொரு ஆட்டம்லேயும் தாறு மாறாக ஒரு அந்த கட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தாறு மாறாக சுற்றிக்கிட்டே வரும். எலக்ட்ரான்ஸ் மூவ் ரேண்டம்லி இன் ஆல் டைரக்ஷன்ஸ். அதே இது